வணக்கம், இது தமிழ் டைலாக் 2.0. பிரியங்கா வைசஸ் மணிமேகலை. இந்த பஞ்சாயத்துல பாத்தீங்கன்னா பிரியங்கா எதுவும் இப்ப வரையும் பேசல. ஆனா அவர்களின் அல்ல கைகள் சொல்லலாம், சொம்புகள் சொல்லலாம், உருட்டல்கள் சொல்லலாம் இங்க உருட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஐயாச்சாமி பாத்தீங்கன்னா ஒரு 5 பேர் கொண்ட குழுவை உட்கார வச்சு ஸ்கிரிப்ட் எழுதுங்கப்பா, டேமேஜ் கண்ட்ரோல் பண்ற மாதிரி அப்படின்னு சொல்லியிருப்பாரு போல இருக்கு. அந்த ஸ்கிரிப்டை பிரியங்கா கிட்ட கொடுத்து அனுப்புவாங்கன்னு பார்த்தா அல்ல கைகள் கிட்ட கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. இவங்க உருட்டுன்னு ஊட்டிட்டு இருக்கிறாங்க. இதுல சில பேர்லாம் பாத்தீங்கன்னா அவங்க விசுவாசத்தை காட்டுறோம் அப்படின்ற பேர்ல உருட்டுறதுக்கு பதில அவங்களே உருண்டுட்டு இருக்கிறாங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் ஃபேட்மேன் சார் கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்னு பாக்குறேன். இப்ப இதுல உருட்ட ஆரம்பிச்சுட்டாரு பாருங்க. அவ்வளோ உருட்டுங்க. மணிமேகலை தைரியம் இருக்கா? பேரை சொல்ல தைரியம் இருக்கா அப்படின்லாம் கேட்டிருக்கிறாரு. பேட்மேன் சார், நீங்க உருட்டல சார், நீங்களே உருண்டுட்டு இருக்கீங்க சார், தெரியுதா சார்? அதாவது அவங்க XY அப்படின்னு சொல்லும் போதே பாத்தீங்கன்னா அது பிரியங்கா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா மக்கள் பாத்தீங்கன்னா பொலன்னு பொழந்துட்டாங்க முச்சந்தில வச்சு. இதுக்கப்புறம் உனக்கு தைரியம் இந்த பேரை சொல்லு அப்படின்னா இதெல்லாம் என்ன காமெடி இது? இப்படி ஒரு பக்கம் சொல்றாரா, இன்னொரு பக்கம் இவரே அந்த பொண்ணுடைய பேரை ஒட்டுமொத்தமா ரெஸ்பெக்ட ஒட்டுமொத்தமா எடுத்துட்டீங்கல்ல அப்படிங்கிறாரு. நீங்க பேரே சொல்ல XYன்னு சொன்னாங்க, பயந்துட்டு இருந்தாங்க நீங்க, அப்புறம் இவங்க எப்படிங்க கெடுக்க முடியும்? உங்களுக்கு மட்டும் தான் இருக்கா செல்ஃப் ரெஸ்பெக்ட்? அவங்களுக்கு இல்லையா? அவங்கள எவ்வளவு பேர் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க தெரியுமா அப்படின்லாம் சொல்றீங்களே சார். ரிவ்யூ பண்ணும்போது சார், போன சீசன்ல கூட சார் நீங்க யாருக்கு எதிராக பேசுனீங்க சார்? அப்போ அர்ச்சனாக்கு எதிராக வந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க எடுத்துக்கிறீங்களா சார்? நீங்க எடுத்துப்பீங்கன்னா அவங்க எடுத்துக்கலாம் சார். நீங்க எடுத்துக்க முடியாதுன்னா அவங்க ஏன் சார் எடுத்துக்கணும்? அவங்களா பேசினாங்க தப்பா? இந்த ஃபேக் ஆடியோ ஒண்ணு வந்துச்சு, மணிமேகலை சொல்லி இருக்கணும்ல, இது ஃபேக்குன்னு சொல்லி இருக்கணும்ல அப்படிங்கிறாரு. மணிமேகலை எதுக்கு சொல்லணும்? மணிமேகலை எதுக்கு அதை பத்தி பேசணும்? அது ஃபேக் ஆடியோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சேனல்ல அதை சொல்லிட்டாங்களே. சஃபி ஜோன்ல கூட பாத்தீங்கன்னா வீடியோ ஆதாரத்தோட அவர் போட்டாரு. இது பிக் பாஸ்ல நடந்தது, இது வேற இடத்துல நடந்தது, ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்ல வேண்டியதானே சார்? ஏன் பிரியங்கா சொல்ல வேண்டியதானே சார்? அது ஏன் சார் மணிமேகலை மட்டும் சொல்லணும்? மணிமேகலை சொல்லணுமா, ட்வீட் பண்ணுமா அதை பத்தி ஃபேக்குன்னு? பேரை சொல்லன்னு சொல்றாருல, உங்க கஷ்டத்தெல்லாம் நீங்க உங்க சேனல்ல சொல்றீங்க, ஆனாலும் சம்பாதிக்கிறீங்களே அப்படிங்கிறாரு. அவங்க சேனல்ல அவங்க கஷ்டம் கூட சொல்லக்கூடாதா? எல்லாரும் சம்பாதிக்க விட்டீங்களே அப்படிங்கிறாரு. இவரு என்ன வைத்திருச்சுன்னு எனக்கு புரியல. எல்லாரும் பேசுறாங்கல்ல, அதுல எதை பாக்குறாரு பாருங்க, அவரு சம்பாதியத்தை பாக்குறாரு. அவரு அவங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டாங்க. வேலையை விட்டு வந்தது அவங்க இழப்பு அவங்களுக்கு. இதுல பாத்தீங்கன்னா அவங்க வழியை சொல்றாங்களா, அது மூலியமா சம்பாதிக்கிறாங்களாம். பிரியங்கா சம்பாதிக்கலாம், 1க்கு 9 ஷோ பண்ணலாம், சம்பாதிக்கலாம், அது திறமை. இவங்க மணிமேகலை பாத்தீங்கன்னா அவங்க சேனல்ல அவங்கள பத்தி வீடியோ கூட போடக்கூடாது. ஏன்னா ஐயோ சம்பாதிக்கிறீங்களே, பேட்மேன் சார் ரிவ்யூ பண்றீங்களா சார், அதுல வருமானம் வரலையா சார், நீங்க சம்பாதிக்கிறீங்களா சார், சேவையா சார் பண்ணிருக்கிறீங்க? இல்ல பிரியங்கா அவங்க சேனல்ல புளியோதரை பண்றாங்கல்ல, அப்பெல்லாம் அவங்க சம்பாதிக்கலையா? இவருக்கு என்ன பிரச்சனைனா, பிரியங்கா சம்பாதிக்கலாம், இவரு கூட சம்பாதிக்கலாம், மணிமேகலை சம்பாதிக்க கூடாது, தாமரை சம்பாதிக்க கூடாது, மற்றவர்கள் சம்பாதிக்க கூடாது. சாதாரணமான ஆட்கள் சம்பாதிச்சிட்டாங்கன்னா சாரிக்கு எரிய ஆரம்பிச்சிடும். என்ன நடந்துச்சுன்னே தெரியாது, டீட்டெயிலா சொல்லவே இல்லைங்கிறாரு. ஃபேக் ஆடியோ பார்க்க தெரிஞ்சது இல்ல சார் உங்களுக்கு, இது ஃபேக்னு சொல்ல தெரியுது இல்ல சார். இங்க குறும்படங்களா எடுத்து போட்டு தள்ளிட்டு இருந்தாங்களே, குக் வித் கோமாளி நானும் பார்க்கல ஃபுல்லெல்லாம், ஆனா குறும்படங்கள் ஏகப்பட்டது வந்திருக்கு. இப்ப கூட கொஞ்சம் முன்னாடி பாத்தீங்கன்னா தமிழ் _டைலாக் என்னுடைய எக்ஸ் தல பேஜ்ல பாத்தீங்கன்னா நானும் அதை ரீட்வீட் பண்ணிருக்கிறேன். அந்த குறும்படத்தை நீங்க போய் பார்க்கலாம். அந்த குறும்பட லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எவிக்ஷன் ஸ்ரீகாந்த் தேவா சார், மியூசிக் டைரக்டர். அவர் எவிக்ட் ஆகும் போதும் ஒரு சக கண்டஸ்டன்டா என்ன பேசணுமோ அதை பேசலாம். ஒரு விஜய் டிவி ஆர்டிஸ்ட் கூட அவங்க சொல்லியிருந்தாங்கல்ல, ஏன் சக கண்டஸ்டன்ட் எவிக்ட் ஆகும்போது எல்லாருமே பேசலாமே அப்படின்னு. எல்லாருமே பேசலாம். அந்த குறும்படத்தை போய் பாருங்க. பிரியங்கா அங்க பேசல, ஆங்கர் பண்றாங்க. இல்ல ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும், எவ்வளவு பெரிய ஃபேமிலில இருந்து வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பண்ணதெல்லாம் அங்க ஆங்கர் தான். இவங்க ஒரு கண்டஸ்டன்டா அவங்க ஃபீலிங்கை அங்க ஷேர் பண்ணல. வெறும் ஸ்ரீகாந்த் தேவா சாருக்கு மட்டும் இல்ல, அடுத்து ஜோயா அவங்க எவிக்ட் ஆகுறாங்க. அப்பயும் பாத்தீங்கன்னா ஒண்ணு சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லென்த்தா ஆத்துன்னு ஆத்துறாங்க. அதுக்கப்புறம் பூஜா எவிக்ஷன், பூஜா கூட இவங்களுக்கு ஆதரவா உருட்டுன்னு விட்டிருக்கிறாங்கல்ல. அதுல பாத்தீங்கன்னா பூஜா எவிக்ஷன் அப்ப பாத்தீங்கன்னா பூஜா இது மட்டுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வெளியில இந்த கிளாஸ் போறாங்க, அந்த கிளாஸ் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தம் இல்லாம அங்க இவங்க ஷேர் பண்ணதெல்லாம் என்ன,
ஆங்கர் வேலை தான். இப்படி தொடர்ந்து ஒவ்வொருத்தரும் எவிட் ஆகும் போது இதே பண்ணிட்டு இருந்தா எவ்வளவு நாள் தான் பொறுத்துட்டு இருப்பாங்க மணிமேகலை? ஃபேக் ஆடியோ ஒண்ணுதான் வந்துங்க. இந்த மாதிரி குறும்படங்கள், ஏகப்பட்ட குறும்படங்கள் வந்துருச்சு. இதான் ரீசன் பாருங்க. இந்த மொமெண்ட்ல பிரியங்கா என்ன பண்றாங்க பாருங்க. தொடர்ந்து ஆங்கர் அப்படிங்கிற அந்த வேலையே கார்னர் பண்ணி காமெடிங்கிற பேர்ல கிரிஞ்சித்தனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுல வெளிப்பட்டது ஃபுல்லா காமெடி இல்ல, வன்மம் தான் வெளிப்பட்டுச்சு. இப்படி ஏகப்பட்ட குறும்படங்கள் இருக்கு. இது எதுவுமே ஃபேட்மேன் சார் பார்க்கல. அங்க மணிமேகலை கிளியரா சொல்லிட்டாங்க இதான் நடந்துச்சுன்னு. ஆனா கிளியரா சொல்லியா, நீ கிளியரா எடுத்து போட்டு பாருங்க இதுதான் நடந்துச்சு, இன்னார் தான் பண்ணாரு அப்படின்னு சொல்லணுமா? பாமர மக்களுக்கும் புரிஞ்சிருச்சு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் குரேஷி வந்து சொல்றாருல, ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்ல. குரேஷி வந்து பிரியங்கா பக்கம் நின்று இப்ப உருட்டுறாரு, வீடியோ போடுறாரு. ஃபர்ஸ்ட் இவர் வந்து ஆல் தி பெஸ்ட் சொன்னதுக்கே பாத்தீங்கன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துச்சா, அதனால ஓடி போய் டெலிட் பண்ணிட்டாராம். நெகட்டிவ் கமெண்ட்ஸை பார்த்து பயப்படுறாரு, பம்புறாரு குரேஷி. மணிமேகலை வந்து வாக் அவுட் பண்ணலையா, ப்ரொடக்ஷன் வந்து அனுப்பிட்டாங்களாம். நீ இங்கிருந்து அட்ரஸ் பண்ணணும், இதை அட்ரஸ் பண்ணியே ஆகணும், அப்பதான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்கா போயிட்டு உட்காந்துட்டாங்களாம் கேரவன்ல. ப்ரொடக்ஷன் வந்து மணிமேகலை வந்து போமா சாரி கேள்மா அப்படின்னு சொல்றாங்க. அதான் அட்ரஸ் பண்ணா சாரி தானே. அதாவது இவங்க கண்டஸ்டன்ட் டாமினேட் பண்றாங்க, ஆங்கர் வேலையை எடுத்துக்கிறாங்க அப்படின்றத தாண்டி ஸ்கிரிப்ட் கூட இங்கிருந்து தான் ஆரம்பிக்கணும், ஷோ இங்கிருந்தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷோ டைரக்டர் வேலையை கூட பாக்குறாங்க. அவ்வளவு இன்ஃபுளுன்ஸ். வின்னரா வேற ஆயிட்டாங்கல்ல. சமைக்கவே தெரியாத பிரியங்கா குக் வித் கோமாளியில பெஸ்ட் குக் வின்னர், டைட்டில் வின்னர். இதுக்கு நீங்க எப்படி பிரியங்காவை குறை சொல்ல முடியும்? நீங்க வந்து அங்க ஜட்ஜை தானே குறை சொல்லணும் அப்படிங்கிறாரு, அங்க ப்ரொடக்ஷனை தானே நீங்க குறை சொல்லணும் அப்படிங்கிறாரு நம்ம ஃபேட்மேன் சார். சார் அவங்க தான் டைரக்டர் வேலையும் சேர்த்து பாக்குறாங்க, ஜட்ஜு வேலையும் சேர்த்து பாக்குறாங்க, ஆங்கர் வேலையும் சேர்த்து பாக்குறாங்க. ப்ரொடக்ஷனும் ஜட்ஜுமே நடுங்குறாங்கல்ல பார்த்து. எல்லா ஷோலையும் வந்து உட்கார்ந்துட்டு ஆங்கருங்கிற பேர்ல மொக்க பண்ணிக்கிட்டு கிரிஞ்சிதனம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இது பத்தாதுன்னு கண்டஸ்டன்டா வந்து அங்கேயும் இன்னொருத்தருடைய வாய்ப்பை பறிக்கணும். டைட்டில் வின்னரா வர வேண்டியது இன்னொருத்தர்ல. இவங்க போலன்னா இவங்க ஒன்றும் சிறந்த குக்கு கிடையாது, சிறந்த ஆங்கரா இவங்களே இருப்பாங்களாம், சிறந்த குக்கா இருப்பாங்களாம். அதுலயும் ராஜு வந்து ஒரு ஷோ பண்ண வந்து அங்கேயும் போய் உட்காந்துட்டாங்க சோஃபாவை போட்டுட்டு. இப்படி பாக்குற எல்லா இடத்துலயும் வந்து இந்த மொக்கைய வந்து பண்ணிட்டு திறமை அப்படின்னு நீங்க உருட்டீங்கன்னா காண்டாவாங்கல்ல மக்கள். ஸோ மக்கள் முதல்ல யாரை கேட்கணுமோ அங்கதான் கேட்பாங்க. இங்க ஒரு ஷோல ஆங்கர் பண்ண வந்திருக்கிறாங்க, இப்பதான் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த வருஷம், அது கூட பொறுக்கலையாமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கதான் கேட்பாங்க, கழுவி ஊத்துவாங்க. அவரே கூட சொல்றாரு, அப்படியே தூக்கி வச்சு கொண்டாடுனீங்க, இப்ப அந்த பொண்ணு வந்து சொன்னதுன்னு பாத்தீங்கன்னா மொத்தமா போட்டு காலி பண்ணிட்டீங்க. ஆமா அப்படித்தான் பண்ணுவாங்க, மொத்தமா தூக்கி வச்சு கொண்டாடும் போது சந்தோஷமா இருந்துச்சு இல்ல. அப்போ எந்த உயரத்துல இருக்கிறாங்களோ அந்த உயரத்துக்கான வேலையை தானே பார்க்கணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி மத்தவங்க வேலையை காலி பண்ற வேலையை, கீழ்த்தரமான வேலையை பார்த்தா தூக்கி கீழே தான் போடுவாங்க மக்கள். திரும்ப நல்ல விஷயம் பண்ணுங்க, தப்ப அக்செப்ட் பண்ணுங்க, சாரி கேளுங்க, மறுபடியும் மறந்துட்டு தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க மக்கள். இவர் உருட்டையும் உருண்டதையும் பார்க்க பிரியங்காவை காப்பாத்த வந்த மாதிரி தெரியல, இன்னும் எக்ஸ்ட்ரா அடிங்க அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரிதான் இருக்கு. அதே போலதான் அந்த பக்கம் அமீர் பாவனி வந்து சொல்லுவாங்க யார் பக்கம் நிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அமீர் வந்து அவரும் பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ கொடுத்து பிரியங்கா அக்கா இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காங்க தெரியுமா, ஒரு உதவின்னு போய் நின்னுன்னு வச்சிங்களேன், மேல இருக்கிறவங்க கிட்ட சொன்னா நடக்குமா, இல்ல அதுக்கும் மேல இருக்கவங்கிட்ட சொன்னா நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா கேஸ் பண்ணி மேல அதை சொல்லி சீக்கிரம் முடிச்சு கொடுப்பாங்க. ஆமா கொடுப்பாங்க. யாருக்கு? ஜால்ரா தட்டுறவங்களுக்கு, அவங்களுக்கு இணங்கி போறவங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. நான் அந்த மாதிரி ஜால்ரா தட்ட மாட்டேன், என் திறமையால தான் நான் நிக்கிறேன் அப்படின்னு யாராவது இருந்தா அதே பெரிய இன்ஃபுளுயன்ஸ். இவரே சொல்றாரு, வாக்குமூலம் கொடுத்துருக்கிற அப்படி. யோ நீ என்ன பண்றீங்க தெரியுதா, பிரியங்காவை எதிராக பண்றீங்க நீ, குருநாதா வா குருநாதா அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்காவை முச்சந்தி கூப்பிடுற அப்படின்னு. மக்கள் மறந்தாலும் இவங்க விடமாட்டாங்க போல இருக்கு. ஏன் அவ்வளவு சீக்கிரம் விட்டுறீங்க, இன்னும் அடிங்க அடிங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. இதுல அந்த குரேஷி போட்டார்ல, குரேஷி கமெண்ட் போட்டது ஒண்ணு, அப்புறம் வீடியோல பாத்தீங்கன்னா அழுத்தம் வந்துருச்சு அப்படின்னு நல்லாவே தெரியுது. அந்த ஃபேஸ்லயே அக்காவுடைய அழுத்தம் வந்திருக்கும். உடனே பாத்தீங்கன்னா பிரியங்கா சைடு ஸ்டாண்ட் எடுத்த மாதிரி ஒரு உருட்டுற அப்படி. இங்க ப்ரொடக்ஷன் தான் வந்து அனுப்பிட்டாங்க அப்படின்னு கூட சில பேர் போட்டுருக்காங்க. ப்ரொடக்ஷன் அனுப்பிட்டாங்களா? அவங்க வாக் அவுட் பண்ணலங்க, இவங்க தாங்க அனுப்பிட்டாங்க அப்படின்றாங்க. இவங்க தான் அனுப்புனாங்கன்னா இன்னும் மக்கள் எக்ஸ்ட்ரா தான் அடிப்பாங்க. அந்த சேனல்ல ப்ரொடக்ஷனை கழுவி ஊத்துறதை விட மக்கள் இன்னும் அதிகமா கழுவி ஊத்துவாங்க பிரியங்காவை. இப்படி ஒண்ணு எடுத்துட்டு போனீங்கன்னா இதையும் பண்றது. அந்த பக்கம் இன்னொருத்தர் வந்து சொல்றாரு, அவர் வந்து அந்த பக்கம் சேனல் சைட்ல இருந்து அக்ரிமெண்ட்டை வந்து மீறிட்டாங்க மணிமேகலை அப்படின்னு சொல்லிட்டு லீகலா ஆக்ஷன் எடுக்க போறாங்க. அடேங்கப்பா, எத்தனை விதமான உருட்டு பாருங்களேன்.
இங்க வந்து என்ன பண்ணாங்க, மணிமேகலை வந்து டைட்டில் வின்னர் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு லீக் பண்ணிட்டாங்களா? அந்த மாதிரி லீக் பண்றவங்க மேலதான் ஆக்ஷன் எடுக்கணும். அந்த மாதிரி ஒரு நாள் அவங்க எடுத்ததுல எடுக்க போறதும் இல்ல. என்ன பண்ணிட்டாங்க இவங்க, நான் வாக் அவுட் பண்ணிட்டேன், இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னாங்க. வாக் அவுட் அப்படின்னாலும் சரி, இல்ல இந்த பக்கம் நீ கிளம்புமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ற மாதிரி ப்ரொடக்ஷன் தான் அனுப்பிச்சுது அப்படின்னா அப்பவே அந்த அக்ரிமெண்ட் எல்லாம் டெர்மினேட் ஆயிடுச்சு. அதுக்கு அப்புறமா வந்து என்ன அக்ரிமெண்ட்டை மீறிட்டாங்க அப்படின்னு சுத்துவீங்க. எனக்கு புரியவே இல்லையா அது. அவ்வளவு தமிழ் பற்றுள்ளவங்க ஈவெண்ட் நீங்க நடத்தி வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஐயா, ஈவெண்ட் நடத்துற அளவுக்கு தகுதி இருக்கவங்க தான் கமெண்ட் பண்ண தகுதி இருக்குங்களாங்க ஐயா? புரியலங்க ஐயா என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுல வந்து சூப்பர் ஸ்டார், அந்த ஸ்டார், இந்த ஸ்டார் அப்படின்லாம் சொல்லிருக்கிறாரு சார். எல்லாருமே மக்கள் கொண்டாடி இருக்கிறாங்க, எல்லாருமே வச்சு செஞ்சு இருக்கிறாங்க, எல்லாருக்குமே தெரியும். அதான் வரலாறு. தப்பு பண்ணா இவங்க அவங்க அப்படின்லாம் யாரும் பாக்குறது இல்ல. வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் யார்கிட்ட திறமை இருந்தாலும் கொண்டாடணும்னு வச்சுங்களேன். ஆனா இவங்களாம் தானே சார் சொல்லிக்கிறாங்க, நான் பச்சை தமிழன், பச்சை தமிழச்சி அப்படின்னு சொல்லிட்டு. பாதிக்கப்பட்டவங்க வந்து வெளியே சொல்லிட்டாங்க. இவங்க பாதிச்சவங்க அந்த மாதிரி ஒண்ணு நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிருக்கணும். இவங்க மௌனம் காக்கிறதுலே தெரியுது அந்த மாதிரி ஒண்ணு நடந்திருக்குன்னு. அது இல்லாம பாத்தீங்கன்னா அங்க செட்ல கூட வேலை பார்த்துட்டு இருந்த குரேஷி வந்து இதான் நடந்துச்சுன்னு சொல்றாரு. கிட்டத்தட்ட மணிமேகலை சொல்றதும் குரேஷி சொல்றதும் ஒண்ணுதான். அங்க டாமினேஷன் நடந்திருக்குன்னு தெரியுது. ஏகப்பட்ட குறும்படங்கள் வந்துருச்சு, எவ்வளவு இன்டர்ஃபேர் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரங்கள் இருக்கு சோசியல் மீடியால. அதெல்லாம் பாருங்க, எல்லா இடத்துலயும் தான் இருக்கு. எல்லாரும் தான் கஷ்டப்படுறாங்கன்னா ஆமா எல்லா இடத்துலயும் இருக்கு, கஷ்டப்படுறோம். சிலர் கேட்கிறாங்க, சிலர் கேட்கறது இல்ல, பொறுத்து போறாங்க. இந்த மாதிரி சமூகத்துல நடக்கும் போது அவங்க கண்டனங்களை தெரிவிக்கிறாங்க. என்ன வந்து ஒரு கட்சியா வந்து போராட்டம் பண்ணிருக்குது, பொதுமக்கள் தானே கண்டனங்களை தெரிவிக்கிறாங்க. எல்லா இடத்துலயும் இருக்குது இல்ல, இங்கேயும் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடணுமா? இது என்ன உருட்டுன்னு புரியல எனக்கு. இப்படி வந்து உருட்டினவங்களுக்கெல்லாம் நம்ம சொல்ல விரும்புறது என்னன்னா, சார் நீங்க எல்லாம் டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணல சார், உங்க ஸ்கிரிப்டே தப்பா இருக்குது சார், டேமேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க சார், முட்டு கொடுத்து உருட்டி உருண்டு நீங்க பிரியங்காவை காப்பாத்தலப்பா, இன்னும் பள்ளத்துல தள்ளிட்டு இருக்கீங்கப்பா, முச்சேந்தில நிக்க வச்சு அடிவாங்க விட்டு இருக்கீங்கப்பா, அடிங்க அடிங்கன்னு சொல்லிட்டு கூவிட்டு இருக்கீங்கப்பா அப்படின்னு தான் நம்ம இவங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிற கருத்தை பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.